நீங்கள் ஒருபோதும் பயத்தில் மூழ்கி திகைத்து நின்றீர்களா? திடீரென்று ஏதாவது நிகழும் போது, ஒரு பிரச்சனை அல்லது நெருக்கடி, உதவிக்காக எங்கு திரும்ப வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கும் போது இது மிகவும் துயரமாக உணரப்படுகிறது. ஆனால் கற்பனை செய்து பாருங்கள், அந்த நேரத்தில் வலிமையான மற்றும் திறமையான ஒருவர் உங்கள் அருகில் இருந்தால் என்ன ஆகும்? அது உங்களுக்கு எவ்வளவோ ஆறுதல் மற்றும் துணிச்சலை வழங்கும், இல்லையா? இதேதான் அரசர் ஆகாஸ் எதிர்கொண்டது. எதிரிகளின் தாக்குதல் அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் போது அவர் மிகவும் பயந்து விட்டார். அந்த நேரத்தில் தேவன் அவருக்கு சகல பயத்தையும் நீக்கும் ஒரு வலிமையான வார்த்தையை அளித்தார். தேவன் ஒரு கன்னிகை கர்ப்பமாக்கி ஒரு மகனை பெறுவாள், அவரது பெயர் இம்மானுவேல் என்று கூறினார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. இந்த வாக்குறுதி மட்டும் ஆகாசுக்காக இல்லை, இது மிகுந்த தூரத்திலுள்ள எதிர்காலத்தை நோக்கி சுட்டிக்காட்டியது. அங்கு குழந்தை இயேசு பிறப்பார். அவரது பிறப்பு என்பது தேவன் நம்மோடு இருப்பார் என்ற வாக்குறுதியின் நிறைவேற்றமாகும். நாம் அனைவரும் கடினமான நேரங்களை சந்திக்கிறோம், இல்லையா? மாணவர்களுக்கு பள்ளியில், தேர்வுகளில் அல்லது தொழிலில் சவால்கள் இருக்கக்கூடும். மற்றவர்களுக்கு இது பொருளாதார சிக்கல்கள், குடும்ப உறுப்பினரின் உடல்நிலை குறைவு அல்லது வெறுமனே தனிமை மற்றும் சோர்வு போன்றவை இருக்கக்கூடும். ஆனால் அந்த கடினமான தருணங்களிலும் தேவன் நம்மோடு இருப்பதை நாம் அனுபவித்தால் அது நமக்கு மாபெரும் சக்தியை அளிக்கும். குழந்தையாக இயேசு பிறந்தது தேவன் தொலைவில் இல்லை என்பதை எங்களுக்கு காட்டுகிறது. அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். கிறிஸ்துமஸ் நெருங்குவதையொட்டி நான் உங்களை இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள் அழைத்து எப்போதும் நம்மோடு இருப்பவரை அனுபவிக்க வேண்டுகிறேன். அவர் நம்மோடு இருக்கிறார் என்று நினைக்காதீர்கள், ஏனெனில் நாம் பரிபூரணமாக அல்லது எதிலும் திறமையாக இருக்கிறோம். மாறாக அவர் எங்களை நம்முடைய பலவீனங்கள் மற்றும் பயத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். நாம் உண்மையாகவே தேவன் இயேசுவை நம்மிடையே இருப்பதற்காக அனுப்பினார் என்பதை ஏற்றுக்கொண்டால் கிறிஸ்துமஸ் இன்னும் மகிழ்ச்சியாகும். ஆகவே கிறிஸ்துமஸை காத்திருக்கும் போது நினைவில் வைத்துக் கொண்டு சொல்வோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த பருவம் உங்கள் இதயத்தில் அந்த உண்மையை வெளிப்படுத்தும் நேரமாக இருக்கட்டும்.